So, hello guys, welcome to the Dr. Matrix channel. This is Sedu, and this is the third lecture of the Turtle Soup series. So, இந்த சீரீஸில் நம்ம டர்ட்டில் சூப் பற்றி ஃப்ரம் ஸ்க்ராச் ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ ஸோ எல்லாமே கவர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த லெக்சரில் திஸ் இஸ் தேர்ட் விச் த டாபிக் இஸ் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ இந்த லெக்சரில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தி கோர் கான்செப்ட் ஆஃப் டெக்னிக்கல்ஸ் ஆஸ் வி நம்ம படித்தது நம்ம வந்து பேஸ்ட் ஆன் ஐசிடிஓ பேஸ்ட் ஆன் டர்ட்டில் சூப்போ எல்லாமே ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக ரெடி பண்ணது எல்லாமே ஆல் டுகெதர் ஒரே ஒரு சிம்பிளிஃபைட் கான்செப்ட் என்னன்னா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸை பேஸ் பண்ணி தான் எல்லா கான்செப்ட்ஸுமே ரிவால்வ் ஆயிருக்கு. பிடிஆர்எஸ், லிக்விடிட்டிஸ், டைம், எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். ஓகே, ஸோ ஓப்பன் ஹை லோ க்ளோஸுங்கிறது just ஒரு 4 variables of a any candle. Okay, so any candle போது நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ் ஆப்வியஸாக யூஸ் பண்ணுறோம். அட்லீஸ்ட் ஃபார் மீ, நான் கேண்டில் ஸ்டிக் சார்ட் தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. அண்ட் அதை பற்றி பார்க்கும்போது யூ ஹாவ் மெனி டெக்னிக்கல் டூல்ஸ் டு வியூ சார்ட். லைக் நம்ம ஹெக்கனாஷி ஆர் ஒரு லைன் சார்ட், ஒரு ஏதோ ஹாலோ கேண்டில்ஸ், ஏதோ ஒரு டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது. நான் பர்சனலாக கேண்டில் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட வேர்ஷன் தான் வந்து ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அண்ட் ஓப்பன் லோ ஹை க்ளோஸ். அண்ட் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அண்ட் இது எல்லாமே டர்ட்டில் சூப்க்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, ஆஸ் ஃபார் ஆஸ் வி நோ, ஒரு சார்ட்னு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் கேண்டில் ஸ்டிக்ஸ், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஹைஸ் அண்ட் லோஸ்னு சொல்லலாம், பிடிஆர்ஏன்னு சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். பட் ஆல் இட் கம்பைன்ஸ், அது எல்லாமே ஒரு சிங்கிள் கான்செப்ட்குள்ளே தான் வரும், விச் இஸ் a candlestick that is open high low close. Okay, so அதை பற்றி இந்த லெக்சரில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் லெக்சர் வேர் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் எவ்ரி திங். மோஸ்ட்லி கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி எல்லா நாலேஜுமே இதில் கிடச்சிரும். ஸோ மேக் ஷூர் டு ஃபாலோ மீ அண்ட் மேட்ரிக்ஸ் ஆன் ட்விட்டர் அண்ட் டூ ஃபாலோ த யூடியூப் சேனல். எஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் திங், வாட் இஸ் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ்? ஸோ open high low and close. ஸோ இந்த நாலு எனி கேண்டில் ஃபார் எனி டைம் ஃப்ரேம் கேண்டில், திஸ் இஸ் த பேஸ். ஏன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்டில் இதில் மொத்தமே நமக்கு 4 வேரியபிள்ஸ் தான் இருக்கும். விச் ஆஸ் ஐ ப்ரீவியஸ்லி மென்ஷன் கிரெடிட்ஸ் டு ஐசிடி அண்ட் ரோமியோ அண்ட் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் நான் வந்து பர்டிகுலராக ரோமியோட்ட இருந்து படித்தேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் இட். ஸோ ஒரு கேண்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக நமக்கு 4 வேரியபிள்ஸ் இருக்கும். ஒன் இஸ் ஓப்பன் அண்ட் ஒன் இஸ் க்ளோஸ். ஸோ தீஸ் டூ ஆர் அ டைம் பேஸ்டு வேரியபிள்ஸ். ஃபஸ்ட்டு டைம் பேஸ்டு வேரியபிள்ஸ்னால் என்ன? வேரியபிள்ஸ்னால் ஒரு ரெஃபரன்ஸ்னு வச்சுக்கோங்க, சிம்பிளாக ஒரு டேர்ம். ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கிறது வந்து டைம் பேஸ்டு வேரியபிள்ஸ். இன் டைம், வாட் டைம் இங்கே எதை ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா, கேண்டில் which will open in a particular time will end at a particular time. Okay, so அதுக்கு மேலே அந்த கேண்டிலால் ஓப்பனாக இருக்க முடியாது. லெட்ஸ் சே திஸ் இஸ் அ டெய்லி கேண்டில் அப்படின்னா 5 பிஎம்க்கு ஓப்பன் ஆகும் கேண்டில், 5 பிஎம்க்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸுங்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. ஓகே, ஸோ இதை மறந்துடாதீங்க. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆஃப் எனி கேண்டில் இஸ் ஃபிக்ஸ்ட் பேஸ்ட், ஏன்னா அது ரெண்டுமே பேஸ்ட் ஆன் டைம். ஸோ டைம்டு வேரியபிள்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இந்த ஹைஸ் அண்ட் லோஸ் ஆர் சேஞ்சிங் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஏன் இது சேஞ்சிங் வேரியபிள்ஸ்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரைஸ், போத் ப்ரைஸ் அண்ட் டைம், பட் மேஜர்லி ஆன் ப்ரைஸ். ஏன்னா நம்ம லோ எங்கே ஃபார்ம் ஆகணும்னு ஆன்டிசிபேட் பண்ணுவோம், தட் இஸ் எ கீ லெவல். ஓகே, ஸோ கீ லெவலில் எவ்வளோ தூரம் ப்ரைஸ் நமக்கு டிப் பண்ணும் அப்படிங்கிறது தெரியாது. தட் இஸ் சப்ஜெக்டிவ். அது டிபெண்ட்ஸ் ஆன் what time frame it is, what key level it is, what profile you are anticipating. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரைஸ் பாயிண்ட்டுங்கிறது வந்து மாறும்.
ஆனால் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸுங்கிறது எப்போவுமே ஃபிக்ஸ்டு ஃபார் எனி கேண்டில். ஒரு 4 ஹவர் ஓப்பன் ஆகுதுன்னா தட் இஸ் கோயிங் டு பி ஒன்லி அ 4 ஹவர் டியூரேஷன். அந்த 4 ஹவருக்கு அப்புறம் அந்த கேண்டில் எக்ஸ்டெண்ட் ஆக போகிறது இல்லை. நெக்ஸ்ட் கேண்டில் வில் ஓப்பன், ரைட்? அதே மாதிரி ஒரு டெய்லி கேண்டில் ஓப்பன் ஆகுதுன்னா 5 PM to 5 PM தான். அது 5.01ங்கிற வரைக்கும் கூட அந்த டெய்லி கேண்டில் போகுது. ஓகே, ஸோ தட் இஸ் ஃபிக்ஸட் ரூல். இப்போ இந்த ஹைஸ் அண்ட் லோஸுங்கிறது ப்ரைஸ் பேஸ்டு வேரியபிள்ஸ் விச் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டைம். ஓகே, அப்படின்னா என்னன்னா இந்த ஹைஸ் அண்ட் லோஸ் ஆஃப் எனி கேண்டில் வில் ஃபார்ம் அட் அ பிடிஆர்ஏ, ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ, நோ எக்ஸப்ஷன் அன்டில் ப்ரைஸ் ஒரு ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிற வரைக்கும் இந்த ஹைஸ் அண்ட் லோஸுங்கிறது ஒரு பிடிஆர்ஏக்குள்ளே தான் ஃபார்ம் ஆகணும். தட் இஸ் எ ஹை ப்ராபபிள் ஒன். பிடிஆர்ஏ இல்லாமல் ஏன் நான் பிடிஆர்ஏ யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். லிக்விடிட்டி இருக்குது. ஸோ லிக்விடிட்டி மூவ்ஸ் த மார்க்கெட். டு மேக் த லிக்விடிட்டி ஹை ப்ராபபிள் யூ நீட் எ கீ லெவல். ஓகே, ஸோ கீ லெவல் எதுக்குன்னா யூ நீட் டு நோ how deep the price is going into a liquidity. ஸோ அதனால நமக்கு ஒரு கீ லெவலுங்கிறது தேவையாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஹைஸ் அண்ட் லோஸ் ஒரு கீ லெவலுக்குள்ளே ஃபார்ம் ஆகணும், விச் இஸ் அ ப்ரைஸ் பாயிண்ட், ப்ரைஸ் வேரியபிள், ரைட்? திஸ் இஸ் ஆர் சேஞ்சிங் வேரியபிள்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரைஸ். ஆனால் இந்த ஹைஸ் அண்ட் லோஸ் ஒரு சர்டைன் டைமில் ஃபார்ம் ஆகணும்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம்ல, அதனால தான் ஹைஸ் அண்ட் லோஸுங்கிறது போத் சேஞ்சிங்காக இருந்தாலுமே போத் டைம் அண்ட் ப்ரைஸ் வேரியபிளாக இருக்குது. போத் டைம் அண்ட் ப்ரைஸ் கன்சிடர் பண்ண வேரியபிள்ஸ் ஹைஸ் அண்ட் லோஸ். ஏன் நம்ம இந்த ஹைஸ் அண்ட் லோஸ் சர்டைன் டைமில் ஃபார்ம் ஆகணும்னு ஆன்டிசிபேட் பண்ணுறோன்னா, இப்போ லெட்ஸே திஸ் இஸ் அ கேண்டில்னு வச்சுக்கோங்க. ஒரு ஓப்பன் இருக்குது, ஒரு க்ளோஸ் இருக்குது. அப்போ அந்த கேண்டிலுக்குன்னு ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் இருக்கும், ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருக்கும், ரைட்? நான் சொல்கிறது டீலிங் ரேஞ்ச் இல்லை, நான் டீலிங் ரேஞ்ச் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் கேண்டில், இந்த பர்டிகுலர் கேண்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இன் எனி டைம் ஃப்ரேம் யூ ஆர் கோயிங் டு ட்ரேட் ஜஸ்ட் அ கேண்டில். அது ஒரு சிங்கிள் கேண்டிலாக இருக்கலாம், ஆர் கன்சிக்யூட்டிவ் கேண்டில்ஸாக இருக்கலாம். ஓகே, அப்போது அந்த கேண்டிலுக்குன்னு ஒரு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும், கரெக்டாக? அப்போ அதை எப்படி வச்சு டிஃபைன் பண்ணுவீங்க? அந்த கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ், விச் த ஓப்பனிங் ப்ரைஸ் வில் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட். அதனால தான் ஒரு டெய்லி கேண்டிலில் மிட் நைட்டுக்கு அப்புறம் மேனிப்புலேஷன் ஆன்டிசிபேட் பண்ணுறோம். ஒரு 4 ஹவரில் ஒரு செகண்ட் 1 ஹவர் கழிச்சு நம்ம ஒரு மேனிப்புலேஷன் ஆன்டிசிபேட் பண்ணுறோம். இது எல்லாமே இதான் ரீசன். ஸோ த கோர் கான்செப்ட் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் இஸ் ஓப்பன் ஹை லோ. அப்போ இந்த ரெண்டு வேரியபிளில் ஆஸ் ஐ செட் ப்ரைஸ் வேரியபிள் இந்த ஹைஸ் அண்ட் லோஸ் ஆர் சேஞ்சிங் வேரியபிள் விச் இஸ் சப்ஜெக்டட் டு போத் ப்ரைஸ் அண்ட் டைம். ப்ரைஸுங்கிறது கீ லெவல். அந்த கீ லெவலுக்குள்ள இந்த பர்டிகுலர் கேண்டிலோட லோ எப்போ ஃபார்ம் ஆகணும்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம்ல, விச் எனி டைம் இட் கேன் பி அ கில் ஜோன், இட் கேன் பி அ மேக்ரோ ஆர் monthly manipulation which is a second week, London manipulation for a daily candle, என்ன டைமாக வேணா இருக்கலாம், based on what you are anticipating. நீங்கள் இன்னைக்கு ஏஷியன் லோ வைக்கணும்னு நினச்சா ஸோ you'll be waiting for a key level to hit at Asia, simple. நீங்கள் இன்னைக்கு ஏஷியா தான் இன்னைக்கு லோ வைக்கணும்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா தட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஆன்டிசிபேட்டரி ஸ்கில்ஸ். அதை நீங்கள் தான் டெவலப் பண்ண போகிறீங்க. பேஸ்ட் ஆன் யுவர் டேட்டா அண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஆர் கோயிங் டு டெவலப் யுவர் ஆன்டிசிபேட்டரி ஸ்கில்ஸ் டு ஆன்டிசிபேட் வாட் த கேண்டில் இஸ் கோயிங் டு டூ. ஓகே, சிம்பிள். அப்போது ஏஷியா தான் லோ ஃபார்ம் பண்ண போகிறதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ விச் இஸ் ஏஷியா இஸ் யுவர் டைம் டு ஃபார்ம் அ லோ ஆஃப் அ பர்டிகுலர் கேண்டில். இந்த கேண்டிலோட ஓப்பனிங்கில் அந்த கேண்டில் எதுவாக வேணா இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 ஹவர் ட்ரேட் பண்ணுறீங்க, பட் இந்த இடத்துல 4 ஹவரோட மேனிப்புலேஷன் பார்க்காம 4 ஹவரோட ஓப்பனை பார்க்காம நிறைய பேர் இங்கே 1 ஹவரோட ஓப்பன் பார்ப்பாங்க. பட் யூ ஆர் கோயிங் டு ட்ரேட் அ 4 ஹவர், ரைட்? ஸோ 4 ஹவர் ஓப்பன் தான் ரொம்ப முக்கியம். அந்த 4 ஹவரில் ஓப்பன்லேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்குன்னு தான் பார்க்கணுமே தவிர அந்த 1 ஹவரில் போயிட்டு ப்ரைஸ் வந்து கீ லெவலுக்குள்ளே ஹிட் பண்ண அந்த 1 ஹவரோ ஒரு 15 மினிட்ஸோ அதோட ஓப்பன் வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 1 ஹவரை ட்ரேட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. அதை வச்சே நான் 4 ஹவரை ட்ரேட் பண்ணுங்கிறது பிரச்சனை. ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால தான் த ஹை அண்ட் லோ இஸ் எ சேஞ்சிங் வேரியபிள். ஓகே, ஓப்பன் க்ளோஸ் எப்படி டைம் பேஸ்டோ ஹைஸ் அண்ட் லோஸ் ஆர் சப்ஜெக்டட் டு போத் ப்ரைஸ் அண்ட் டைம். ஓகே, ஸோ இந்த 4 வேரியபிள்ஸ் தான் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸில் இருக்குது. ஸோ ஆஸ் we have 4 variables, we can divide the candles into 4 quarters. ஏன்னா ஒரு குவார்ட்டர்னு ஒரு கேண்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 வேரியபிள் இருக்க மாதிரி வில் டிவைட் தி 4 வேரியபிள்ஸ் ஆர் 4 குவார்ட்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த 4 குவார்ட்டர்ஸாக எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா,
ஸோ திஸ் இஸ் எ கேண்டில். ஓகே, கேண்டிலோட ஓப்பன் அண்ட் த கேண்டிலோட க்ளோஸ். ஸோ ஃபார் எனி கேண்டில், ஓகே, லெட்ஸ் சே திஸ் இஸ் அ 4 hour அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ யூ ஹாவ் 4 1 hour கேண்டில்ஸ், ரைட்? 4 1 hour இருக்கு ஒரு 4 hourக்குள்ள, விச் யூ கேன் யூஸ். நீங்கள் இதை யூஸ் பண்ணி, இதை எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோன்னா, அந்த 4 hour ஹையர் டைம் ஃப்ரேமில் டெவலப் ஆக போகுது ஒரு சிங்கிள் கேண்டிலாக. பட் அது லோவர் டைம் ஃப்ரேமில் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு குவார்ட்டரை பிரித்து வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ண பார்க்கலாம். ஓகே, இன் சிம்பிள், ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்க சிங்கிள் கேண்டிலை ரீட் பண்ணுறதுக்கு லோவர் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் ஏன் இந்த மாதிரி குவார்ட்டர்ஸாக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் த மேனிப்புலேஷன் டைம். ஒரு ப்ரைஸுக்கு எப்படி வந்து மேனிப்புலேஷன் நம்ம பார்ப்போம், கன்சாலிடேட் ஆகிறான், கீ லெவலில் வரான், லோவர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி பூல் இருக்குது, ஸோ விச் இஸ் கோயிங் டு பி டர்ட்டில் சூப் அப்படின்னு நம்ம ஒரு க்ரைட்டீரியா செட் பண்ணுறோம்ல. இந்த மாதிரி இது ப்ரைஸ்க்கு. இந்த மாதிரி டைமுக்கு என்ன மேனிப்புலேஷன் நடக்கணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த குவார்ட்டர்ஸ் தான். ஸோ Q2 is your manipulation time on any candle based on types. There are several types of candles, mostly 3 types of candlesticks இருக்கு. அதில் Q2ங்கிறதா நம்மளோட மேனிப்புலேஷன் டைம். ஓகே, நான் முன்னாடி மாஸ்டர் கிளாஸில் சொல்லியிருப்பேன், மிட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஹை அண்ட் லோ ஃபார்ம் ஆகணும்னு. ஏன்னா மிட் பாயிண்ட் கேன் டூ 2 things. மிட் பாயிண்ட்டுங்கிறது லெட்ஸ் சே இது ஒரு 1 AM, இது ஒரு 5 AMனு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5, ரைட்? ஸோ 3 இஸ் யுவர் மிட் பாயிண்ட். இது என்ன பண்ணுன்னா, எய்தர் இட் வில் ரிட்ரேஸ் டு த ப்ரீவியஸ் ரேஞ்ச் ஆர் இட் வில் கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் த ப்ரைஸ். ஸோ அதனால மட்டும்தான், இஃப் யூ நோ இந்த மேனிப்புலேஷன் டைமுக்கு அப்புறம் எனக்கு லோ ஆர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, டில் ப்ரைஸ் ரீச் த மிட் பாயிண்ட்ஸ் இன் டைம் ஐ கேன் ஹோல்டு. ஓகேவா? ஸோ இந்த குவார்ட்டர்ஸாக எதுக்கு பிரிக்கிறோம்னா, நம்ம மேனிப்புலேஷன் டைமை ஃபைன் பண்ண பிரிக்கிறோம். இந்த மேனிப்புலேஷன் டைம் எதுக்கு அப்படின்னா, யூனோ ப்ரைஸ் வந்து எங்கேருந்து மேனிப்புலேட் ஆக போகுது அப்படிங்கிற, லைக் கன்சாலிடேட் ஆகிறான், வீல் வெயிட் எவ்வளோ ஜீரோ கன்சாலிடேட் ஆகிறோன்னா, கன்சாலிடேட் ஆக விட்டுட்டு ஒரு சைட் டிஸ்பிளேஸ் ஆகும்போது, அதுதான் ட்ரிபிள் ஃபிட், ஒரு சைட் டிஸ்பிளேஸ் ஆகும், விச் இஸ் அ ஃபால்ஸ் பிரேக் அவுட் அகைன்ஸ்ட் தி ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் ஃப்ளோ. ஓகே, இப்படி ஆக விட்டுட்டு நம்ம இங்கே டர்ட்டில் ஷூட் பண்ணுறோம். பட் உண்மையாகவே உங்களுக்கு தெரியுமா இந்த லோ வந்து ப்ரொடெக்ட் ஆகுமா ஆகாதுன்னு தெரியாது, ரைட்? டு மேக் த லோ ஹை ப்ராபபிள், நீங்கள் எப்படி ஒரு கீழே வரையும் ஒரு லிக்விடிட்டி பூலையும் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் டைமையும் யூஸ் பண்ணீங்க. டைம் ஏன் இம்பார்ட்டன்ட்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்லேருந்து தான் ப்ரைஸ் திரும்பணுமா, இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து தான் ப்ரைஸ் திரும்பணுமாங்கிறத டைம் தான் முடிவு பண்ணும். ஓகே, ஸோ அதனால மட்டும்தான் டைமை ஒரு மேஜர் கான்ஃப்ளூயன்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆஃப்டர் த மேனிப்புலேஷன் டைம் நடந்தால் மட்டும்தான் அது ரியல் மேனிப்புலேஷன். ஆஸ் ஃபார் மை டேட்டா, என்னோட டேட்டா பொறுத்த வரைக்கும் மேனிப்புலேஷன் டைமுக்கு அப்புறம் நடக்கிற மூவ்ஸ் தான் எக்ஸ்ப்ளோசிவான மூவ்ஸ். அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிற ஹைஸ் தான் கோயிங் டு பி ஹோல்டு. அந்த ஹைஸ் அண்ட் லோஸ் மட்டும்தான் ஹோல்ட் ஆகும் அதிகமாக. ஸோ a candle has 4 quarters, Q1, Q2, Q3, Q4. So Q2 is your manipulation. So சிம்பிளாக என்ன பண்ணணும்னா, need to mark a higher time frame key level. Let's say this is your 4 hour. ஓகே, அப்போ இது என்ன, நான் வந்து இங்கே உங்களுக்கு கீ லெவல்ஸ்க்கான டைமிங்ஸும் கொடுத்துறேன். ஸோ கீ லெவல் நீட்ஸ் டு பி ஃபார் மந்த்லி ஹை ஆர் லோ டு பி பிரிண்டட். மந்த்லியோட ஹை அண்ட் லோ எங்கே பிரிண்ட் ஆகணும்னா வீக்லி ஆர் மந்த்லி கீ லெவல். ஸோ விச் இஸ் அ பிடிஆர். வீக்லிக்கு டெய்லி ஆர் வீக்லி கீ லெவல், இதெல்லாமே ஹை ப்ராபபிள் பிடிஆர்எஸ். ஃபார் டெய்லி இட் இஸ் H4 ஆர் டெய்லி பிடிஆர். ஸோ இந்த 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 ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல்ஸில் நடக்கிற ஹைஸ் அண்ட் லோஸ் மட்டும்தான் அந்த கேண்டலுக்கு. இப்போ லெட்ஸே ஒரு மந்த்லி கேண்டலில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் புல்லிஷாக இருக்கேன் அப்படின்னா, ஏன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லோ ஃபார்ம் ஆக விட்டுறோம்? ஃபார் எவ்ரி புல்லிஷ் மூவ் தேர் ஹேஸ் டு பி
செல் ஸ்டாப்ஸ் நீட் டு பி பேர்டு. பை ஆகணும்னா செல் ஸ்டாப்ஸ் பேர் ஆகணும். செல் ஸ்டாப்ஸ் எங்கே நமக்கு ரெஸ்ட் ஆயிருக்கும்னா லோஸில் ரெஸ்ட் ஆயிருக்கும். இது சிம்பிளான கான்செப்ட். அப்போ அந்த அந்த லிக்விடிட்டி பேர் ஆகும்போது டு மேக் த லிக்விடிட்டி ஹை ப்ராபபிள் வி ஆர் யூசிங் த கீ லெவல், ரைட்? இந்த கீ லெவலை நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த கீ லெவல் ஃபார் எனி கேண்டில் என்ன டைம் ஃப்ரேமில் வேணால் நீங்கள் பார்த்தாலும் அது வந்து கரெக்ட் கிடையாது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லைக் ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது தான் ட்ரேட் வில் பி ரிப்பீட்டேட்டிவ். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது இப்படி எடுத்தால் தான் அது ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் கேண்டிலுக்கு ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் பீடியரை பேர் பண்ணிங்கன்னா தட் இஸ் நாட் ரைட் திங். ஸோ H4க்கு H1 ஆர் H4 பீடியர் இதுதான் வந்து என்னோட ஃப்ரேம் ஒர்க். அப்போது லெட்ஸ் சே திஸ் இஸ் a 4 hour கேண்டில்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த 4 hour ஓப்பன்லேருந்து ஐம் வெயிட்டிங். இது என்னோட கீ லெவலுக்குள்ளே லிக்விடிட்டி பூல் இருக்குது. ஸோ இந்த லிக்விடிட்டி பூல் டேக் ஆனால் தான் ஐம் கோயிங் டு டேக் அ பை என்ட்ரி. ஏன்னா இந்த லிக்விடிட்டியில் தான் என்னோட பை பேர் ஆகணும். செல் கூட என்னோட பை பேர் ஆகணும். இங்கே ஆல்ரெடி ஒரு பிடிஆர் இருக்குது விச் கேன் பி எனி பிடிஆர் யுவர் ஃபேவரட் ஆர்டர் பிளாக் எஃப்இஜி வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த பிடிஆர்ஏக்குள்ளே இருக்க லிக்விடிட்டி பூலில் ஆஃப்டர் யுவர் மேனிப்புலேஷன் டைம் விச் இஸ் Q2 நான் இங்கேயே அதை கொடுத்துட்றேன். ஸோ ஃபார் டெய்லி or for monthly with it is big 2, weekly Tuesday, daily it is London, 4 hour it is second candle, second H1. இதை நான் எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் கொடுத்துறேன் which you can use as an model itself. ஸோ இப்போ இந்த மேனிப்புலேஷன் டைமில் தான் என்னோட ப்ரைஸ் பாயிண்ட்ஸ்குள்ளே மேனிப்புலேட் ஆகணும் ஆர் எல்ஸ் ஐ எம் நாட் கோயிங் டு ட்ரேட். ஏன்னா ஒரு விஷயம் ஹை ப்ராபபிள் அப்படிங்கிறது பேக்டு பை டேட்டா அப்படின்னா யூ நோ ஆல்ரெடி இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அது ஆல்ரெடி நடந்திருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு ரிப்பீட். அது நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். கண்டிஷன் ஷிஃப்ட் ஆனாலும் பேட்டர்ன் வில் பி த சேம். அப்போ நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச ஒரு டேட்டா வச்சுக்கிட்டு நடக்காத ஒரு விஷயத்த ஆர் நீங்கள் பார்க்காத ஒரு விஷயத்த ட்ரேட் பண்ணுறதுங்கிறது கரெக்டான விஷயம் கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவில் என்னென்ன நடந்திருக்கு ஆல்ரெடி எது எது நடக்கலைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நடந்த விஷயம் ரிப்பீட் ஆச்சுன்னா யூ ஆர் கோயிங் டு என்கேஜ் அந்த ட்ரேடில். அப்போ அந்த அந்த விஷயமே நடக்கலை அப்படின்னா யூ சிம்பிளி வெயிட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரெசென்ட். ஸோ இதே மாதிரி திரும்ப கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஒய் திஸ் லைக் பேஷன்ஸாக இருக்கணும் ட்ரேடிங்கில் அப்படிங்கிறது. ஸோ இது என்னோட மேனிப்புலேஷன் டைம். ஆஃப்டர் த மேனிப்புலேஷன் டைம் சடனாக ஒரு ட்ராப்பு என்னோட லிக்விடிட்டி பேர் ஆகுது. பேர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு. இது இவ்வளோ ஈஸியாக இருக்காது ஆப்வியஸாக. ஆஸ் ஐ செட் பிஃபோர் ஒரு கீ லெவலில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் பார்க்கணுமோ அதை பார்க்கணும். அண்ட் வந்து நீங்கள் இங்கே என்ன லோவர் டைம் ஃப்ரேம் ரியாக்ஷன் கொடுக்குது, வெதர் இட் இஸ் வி ஷேப் ரெக்கவரியா ஏ ஷேப் ரெக்கவரியா ஆர் எல்ஸ் ஒரு மல்டிபிள் டச்சஸ் இன்டு கீ லெவலாம், இது எல்லாமே நோட் பண்ணணும். அப்போது உங்களோட மேனிப்புலேஷன் டைம் தெரியும் விச் இஸ் த Q2 ஆஃப் எனி கேண்டில் ஃபார் டெய்லி ஆர் வீக்லி ஆர் மந்த்லி ஆர் 4 hour ஏதோ ஒரு கேண்டில். ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள் விச் கேண்டில் யூ ஆர் கோயிங் டு ட்ரேட். ஏன்னா நீங்கள் சார்ட்டில் பார்க்குற எல்லாமே கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாமே ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். எல்லா கேண்டிலுக்கும் இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இருக்கும். ஓகே, அப்போ பேஸ்ட் ஆன் திஸ் இதுதான் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி. இந்த 4 வேரியபிள் இருக்கு. இந்த 4 வேரியபிள் ஆல்ரெடி உங்கள் கையில் 2 வேரியபிள் ஏற்கனவே இருக்குது. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆர் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. அதை பற்றி நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை. அப்போ இஃப் யூ ஆர் புல்லிஷ் பேஸ்ட் ஆன் யுவர் ஆர்டர் ஃப்ளோ அண்ட் பயஸ் புல்லிஷ் அப்படின்னா யூ நீட் லோ டு பி ஃபார்ம்டு. ஏன் லோவில் வந்து செல் ஸ்டாப்ஸ் பேர் ஆனால் தான் மார்க்கெட் இஸ் கோயிங் டு ரிவர்ஸ். அது எங்கே நடக்கும்? ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில். ஸோ ஆல்ரெடி ப்ரைஸ் பேஸ்டாக உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த ஒரே விஷயம் நம்ம டைம் எலமெண்ட் ஆட் பண்ணுறோம் விச் மேக்ஸ் எவ்ரி திங் ஹை ப்ராபபிள். அந்த லிக்விடிட்டியும் ஹை ப்ராபபிளாக மாற்றும், அந்த கீ லெவலையும் ஹை ப்ராபபிளாக மாற்றும், அண்ட் யுவர் என்ட்ரியும் ஹை ப்ராபபிளாக மாற்றுது. திஸ் இஸ் வாட் ஐசிடி ட்ரைடு டு எக்ஸ்பிளைன். பட் அது அவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. நம்ம எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கோம். ரோமியோ சிம்பிளிஃபைட் இட், அவ்வளோதான், சிம்பிள், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ எவ்ரி திங் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் தி ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அப்படின்னும் போது
you wait for the Q2, that is your manipulation time, to manipulate the liquidity pool inside the higher time frame key level. Okay, அதுக்கப்புறம் engage in the Q3, that is the third candle of your entry. That is why Romeo said engage in the third candle. First candle avoid பண்ணிருங்க, செகண்ட் கேண்டில் மேனிப்புலேட் ஆக விட்டுட்டு தேர்ட் கேண்டில் எங்கேஜ் பண்ணும். ஏன்னா யூ நோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் உங்களோட ரைட் டைமில் மேனிப்புலேஷன் ஹஸ் டன், விச் மீன்ஸ் யுவர் லோ இஸ் கோயிங் டு பி ப்ரொடெக்டட். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மேனிப்புலேஷன் டைமில் உங்களோட கீ லெவல்குள்ளே போயிட்டு லிக்விடிட்டியை மார்க்கெட் டார்கெட் பண்ணிடுச்சு. ஓகே, அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த லோ வந்து ஹோல்ட் ஆகணும். ஏன்னா அட் ரைட் டைம் அட் ரைட் ப்ரைஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஒரு லோங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ அந்த லோ ஹோல்ட் ஆகணும் கரெக்டாக, ஆர் எல்ஸ் யுவர் பயஸ் இஸ் ராங். சிம்பிள். ஆர் நீங்கள் ரீட் பண்ண ஆர்டர் ஃப்ளோ ஃபார் தட் பர்டிகுலர் கேண்டில் இஸ் ராங். டோட்டலாக ராங்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் புல்லிஷாக இருக்கலாம், நீங்கள் எடுக்க போகிற ஒரு கேண்டில் மட்டும் பியரிஷாக ஃப்ரேம் ஆயிருக்கலாம், பட் நீங்கள் புல்லிஷாக பார்த்து அந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். அது தப்பு கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் புல்லிஷாக இருக்கீங்க, உங்களோட ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலுக்கு மார்க்கெட் வந்துருச்சு, வந்து திரும்பினதுக்கப்புறம் யூ கேன் டேக் அ என்ட்ரி. ஏன் ஏன் இந்த செகண்ட் கேண்டில் எடுக்கிறத நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்னா, ஆஸ் வி ஆல் நோ செகண்ட் கேண்டிலுங்கிறது மேனிப்புலேஷன் கேண்டில், ரைட்? ஸோ விச் இஸ் கோயிங் டு வயலேட் அ பிடிஆர்ஏ அண்ட் அ லிக்விடிட்டி புல். இதுதான் பண்ண போகுது மார்க்கெட்டில். அப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இடத்துல நமக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கணுங்கிறத நம்ம ப்ரீ டிஃபைன்டாக, ஓகே நம்ம ஆர்டர் பிளாக் இருக்குது, வி ஷேப் ரெக்கவரி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறோம். ஆனால் அதுதான் மார்க்கெட் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ரைட்? ஈவன் தோ த டைம் இஸ் ரைட், இஃப் யூ ஆர் ஆன்டிசிபேட்டிங் எ ரியாக்ஷன் விச் இஸ் நாட் கோயிங் டு பி தேர் ஆல்வேஸ், எப்பயுமே இருக்காது கரெக்டாக. அப்போது அண்ட் அதே மாதிரி அந்த கீ லெவல்குள்ளே எவ்வளோ தூரம் டீப்பாக ப்ரைஸ் போகுங்கிறதும் நமக்கு தெரியாது, ரைட்? லெட்ஸே நீங்கள் இங்கே ஏதோ ஒரு லிக்விடிட்டி பூல் பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கிறீங்க, ஈவன் தோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும், ஹை விச் ப்ரோக் த லோ, லோ விச் ப்ரோக் த ஹை, அது எல்லாமே பார்த்தாலுமே யூ டோன்ட் நோ ஹவு டீப் அ ப்ரைஸ் கேன் கோ இன் டு அ கீ லெவல். பின் பாயிண்டாக சொல்ல முடியாது. ஓகே, ஆனால் தேர்டு கேண்டிலில் யூ நோ லோ எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு, ஸோ இது மட்டும்தான் என்னோட ரேஞ்சு, இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க பிடிஆர்எல்ல மார்க்கெட் திரும்ப போகுது, ரைட்? அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஒரு பிடிஆர்எல்ல anticipate the same turtle soup and then enter. Okay, this is why I prefer the third candle entry. இதனால மட்டும்தான் எனக்கு எக்ஸ்பான்ஷன் கேண்டில்ஸை பிடிக்கும். இந்த கேண்டில்ஸ் எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியாது மேனிப்புலேட் பண்ண, கேண்டிலோட கடைசி டைமில் கூட வந்து மேனிப்புலேட் பண்ணலாம், ரைட்? ஆனால் தேர்ட் கேண்டிலில் ஆல்ரெடி மேனிப்புலேஷன் முடிஞ்சிச்சு, ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் ஃபார் ப்ரைஸ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் தர். ஏன்னா ஆல்ரெடி அதோட வேலை என்ன, லோஸில் இருக்க செல் ஸ்டாப்ஸ் கூட பையை பேர் பண்ணணும். ஓகே, அந்த பையை ஆல்ரெடி பேர் பண்ணிருச்சு, அதுக்கப்புறம் அங்கே வேலையே கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் ஃபார் ப்ரைஸ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் தேர். அப்போ நெக்ஸ்ட் என்ன, ஒரு இடத்துல அக்யூமுலேஷன் ஆஃப் ஆர்டர்ஸ் அட் தி ஒன் எண்ட் டு டிஸ்ட்ரிபியூட் தி ஆர்டர்ஸ் அட் தி அதர் எண்ட். ஒரு இடத்துல அக்யூமுலேட் பண்ணி முடிச்சிருச்சுன்னா அதுக்கு அங்கே வேலையே இல்லை. ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டு டிஸ்ட்ரிபியூட் டு தி அப்போசிங் எண்ட். அவ்வளோதான் சிம்பிளாக. ஓகே, ஸோ திஸ் இஸ் how open a hill low close works. The same applies for bearish. So as we all know, second candle தான் நம்மளோட மேனிப்புலேஷன் டைம். நம்ம இது ஒரு டெய்லி பிடிஆராக எடுத்துக்கோம், டெய்லி பிடிஆர். ஸோ பிடிஆர் அண்ட் லிக்விடிட்டி ரெண்டுமே ரொம்ப முக்கியம், கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். அந்த ரெண்டுத்தையும் ஹை ப்ராபபிளாக மாற்றுறது நம்மளோட டைம், மேனிப்புலேஷன் டைம். ஆஃப்டர் மேனிப்புலேஷன் டைம் மேனிப்புலேட் பண்ணதுக்கு அப்புறம் எங்கேஜ் இன் தி தேர்ட் கேண்டில். ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ ட்ரேட். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் இன் சிம்பிளாக, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே நான் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, வெயிட் லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் சிம்பிளி. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே ஒரு கீ லெவல்குள்ள மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் விச் இஸ் பிரேக்கர். ஓகே, மோஸ்ட்டாக எல்லாருமே எடுக்கிறது இந்த பிரேக்கரில் தான் எடுப்போம். இந்த பிரேக்கரில் நம்ம என்ட்ரி எடுப்போம், ரைட்? அப்போ நீங்கள் சிம்பிளாக என்ன ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க ஒரு கீ லெவல்லனா, ரியாக்ஷன். கரெக்டாக ரியாக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் த ஆர்டர் ஃப்ளோ டு கண்டினியூ. இந்த ரியாக்ஷன் ஹை ப்ராபபிளாக மாறுறதுக்கு ஐ கேவ் சம் டிப்ஸ் உங்களுக்கு, விச் இஸ் த லோவர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி பூல் இருக்கணும், அண்ட் வந்து உங்களுக்கு
அந்த பிடி அரேவை எப்படி சூஸ் பண்ணணும், அந்த பிடி அரேக்குள்ளே என்னென்ன சின்ன சின்ன விஷயத்தை வந்து பார்க்கணுங்கிறது எல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ ஐ கேவ் யூ த மேனிப்புலேஷன் டைம். ஓகே, அப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த ரியாக்ஷனுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம எல்லாருமே இதை தான் ஆன்டிசிபேட் பண்ணுறோம் ஆப்வியஸாக. இந்த ரியாக்ஷன் இன் லோவர் டைம் ஃப்ரேம் பார்க்க நமக்கு இப்படி இருக்குது. இன் சிம்பிளாக ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்கும்னா, திஸ் வில் பி யோர் ரேஞ்ச், தட் இஸ் சிஆர்டி கேண்டில். The second candle will be the manipulation candle. அந்த மேனுப்புலேஷனுங்கிறது எங்கே நடக்கும்? ஆப்வியஸாக ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் நடக்கும், ரைட்? ஸோ விச் இஸ் த செகண்ட் கேண்டில். இந்த கேண்டில்குள்ளே தான், இந்த விக்கில் தான் நம்மளோட ஆர்டர் பிளாக், பிரேக்கர் பிளாக், எஃப்இஜி, ஐஎஃப்இஜி எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் ஒரு கீ லெவலில் ரியாக்ஷன்னு ஒன்று கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ணுவோம்? ஆல்ரெடி எங்கள் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸ்பேன்ஷன், ரைட்? த ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் ஹியர் அண்ட் த அப்போசிங் எண்ட். இதை தான் சிஆர்டின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா இதான் நடக்குது. ஒரு கீ லெவல்குள்ளே நீங்கள் ரியாக்ஷன் ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க வித் லோவர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி பேரிங், ஆர்டர் பேரிங் அட் த ரைட் டைம் ஆஃப்டர் த மேனிப்புலேஷன் டைம். நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யூ ஆர் கோயிங் டு என்கேஜ் இன் தி தேர்ட் கேண்டில். ஓகே, இதுதான் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஸோ யூ ஹாவ் ஆல்ரெடி த 4 வேரியபிள்ஸில் 2 வேரியபிள்ஸ் உங்கள் கையிலே இருக்குது, தி ஓப்பன் அண்ட் க்ளோஸ். And the highs and lows are subjected to both price and time. So price in the sense it is key level and liquidity pool. And அந்த கீ லெவலில் என்ன ரியாக்ஷன் பார்க்கணும் அண்ட் அது எப்படி லோவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கணுங்கிறது ஆஸ் வி ப்ரீவியஸ்லி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அது எல்லாமே. ஸோ நவ் விச் மேக்ஸ் த கீ லெவல் ஹை ப்ராபபிள் அண்ட் ப்ரைஸ் லிக்விடிட்டி ஹை ப்ராபபிள்னா தி டைம், த மேனிப்புலேஷன் டைம் ஆஃப் தி கேண்டில். ஸோ இது ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். அண்ட் த செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோ இதில் என்னன்னா டைப்ஸ் ஆஃப் ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஓகே, ஸோ தேர் ஆர் ஒன்லி 3 டைப்ஸ். ரோமியோ தான் சொல்லியிருப்பான், ஒன்லி 3 டைப்ஸ். ஓகே, ஸோ விச் இஸ் அ கிளாசிக்கல் கேண்டில், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. நீங்கள் என்கல்ஃபிங்கும் சொல்லிக்கலாம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த பேர் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு என்கல்ஃபிங் கேண்டில், திஸ் இஸ் டைப் 1, புல்லிஷ் அண்ட் பியரிஷ் மாற்றிக்கோங்க. த செகண்ட் டைப் இஸ் அ டோஜி, indecision candle. ஓகேவா? அப்படின்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். பாடிஸ் வந்து சின்னதாக இருக்கும், விக்ஸ் வந்து பெருசாக இருக்கும். விச் மீன்ஸ் ப்ரைஸ் என்ன பண்ண போகுதுன்னு அதுக்கே தெரில. 2 சைடு இருக்க இன்ட்ரெஸ்ட்டையும் காலி பண்ணிடுச்சு. த ஜென்ரேஷன் ஆஃப் பை அண்ட் செல் முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ரைஸ்க்கு என்ன பண்ண போகுதுன்னு தெரில. ஸோ சிம்பிளி வெயிட்டிங். ஓகே, இன்னொன்று பின் பார் ஆர் ஹேமர் கேண்டில், விச் இஸ் மை ஃபேவரட். அதில் பாடி விட விக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஸ்டில் கம்பேர்ட் டு இட் இஸ் சிம்பிளி இது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் தான் இருக்குது. ஓகே, இந்த 3 டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ்க்குமே உங்களுக்கு ஆல்ரெடி 4 வேரியபிள்ஸில் 2 வேரியபிள்ஸ் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு, விச் இஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஸோ ஹைஸ் அண்ட் லோஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுலேயுமே உங்களுக்கு சிம்பிளாக என்ன தெரியும்னா, இஃப் யூ ஆர் புல்லிஷ் யூ நீட்ல லோ, ஃபஸ்ட்டு உங்களுக்கு லோ கிடைக்கும், ரைட்? தென் உங்களுக்கு பியரிஷாக இருந்தால் ஹை கிடைக்கணும். ஓகே, அப்போது டோஜி எதை மீன் பண்ணோம்னா, நமக்கு சீக் அண்ட் டெஸ்ட்ராய் நம்ம ஜென்ரலாகவே ட்ரேட் பண்ண மாட்டோம். அண்ட் தென் இந்த கேண்டில் தான் தி தேர்ட் கேண்டில் விச் வி ஆர் கோயிங் டு ட்ரேட். ஓகே, நம்ம தேர்ட் கேண்டில் தான் வந்து ட்ரேட் பண்ணுவோம், ஏன்னா அதுதான் எக்ஸ்பேன்ஷன், ஃபாஸ்ட் மூவும் கூட. அண்ட் திஸ் இஸ் மை ஃபேவரட். ஏன்னா இது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில். ஓகே, ஸோ அப்படியே கொஞ்சம் கோரிலேட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் என்ன சொன்னேன் முடிக்கும்போது, we are anticipating a reaction at a key level, okay, at the manipulation time. ஸோ அது இப்படி இருக்கும், இப்படி தான் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுவோம். as we all know, breaker is our favorite reaction. அப்போது இது ரியாக்ஷன் அப்படின்னா அட் த லோவர் டைம் ஃப்ரேம் அப்படின்னா உங்களோட கேண்டில் எப்படி ஃப்ரேம் ஆகும்? இப்படி ஃப்ரேம் ஆகும். ஸோ இது ஒரு 4 ஹவரில் இருக்க ஒரு 1 hour கேண்டில்னு வச்சுக்கோங்க. 1 ஹவரை நீங்கள் 1 மினிட்ல வந்து ப்ரொஃபைல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ 1 ஹவரில் உங்களோட ட்ரேடிங் இப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த கேண்டில் முடியும் போது நீங்கள் 1 ஹவரில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட கேண்டில் இப்படி இருக்கும். ஏன்னா சிம்பிளாக
If you are anticipating a reaction, you are expecting a rejection candle to form. And the rejection candleங்கிறது எங்க ஃபார்ம் ஆகணும் நமக்கு ஃபர்ஸ்ட்? இந்த ரிஜெக்ஷனுங்கிறது என்ன? ரியாக்ஷன், ரைட்? அந்த ரியாக்ஷன் எங்க ஃபார்ம் ஆகணும் நமக்கு? கீ லெவல், ரைட்? ஏன் கீ லெவல்ல ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த விக்கு தான் நம்மளோட லிக்விடிட்டியை பேர் பண்ணுது. ஸோ விச் ரிவர்சஸ் த ப்ரைஸ். ரிவர்ஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி விக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ரைட்? ஏன்னா திஸ் இஸ் மேனிப்புலேஷன். அப்போது லோவர் டைம் ஃப்ரேமில் இப்படி இருக்க ப்ரைஸ் ஆக்ஷன் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு சிங்கிள் கேண்டிலாக தெரியும். இப்போ நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கீ லெவலில் வி ஆர் ஆன்டிசிபேட்டிங் எ ரியாக்ஷன், ரைட்? அந்த ரியாக்ஷன் கொடுக்குற கேண்டில் ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்கும்னா திஸ் டைப்பில் தான் இருக்கும். இந்த டைப் ஆஃப் கேண்டிலாக மட்டும்தான் இருக்கும். அப்போது இது சிம்பிளாக நீங்கள் எப்படி மற்றதை அவாய்ட் பண்ணலாம், நீங்கள் ஒரு பிடிஆர் எடுக்கிறீங்க, அந்த பிடிஆரேல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அந்த பிடிஆரே ரிஜெக்ட் ஆகலை, அந்த பிடிஆரேலேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகலை, ஒரு கேண்டிலை ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா சிம்பிள், அது ஃபார்ம் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் அந்த பிடிஆரே ஃபெயில் ஆக போகுது. ஏன்னா அந்த பிடிஆரேக்குள்ளே கண்டிப்பாக ஒரு லிக்விடிட்டி பூல் இருக்கும். ஆர்எல்ஸ் வி நீட் லிக்விடிட்டி டு பி ஃபார்ம்டு. இது ரெண்டும் இருந்துமே ப்ரைஸால் ரிவர்ஸ் ஆஃப்டர் ரைட் டைமும் கூட ரிவர்ஸ் பண்ண முடியலன்னா அப்போ சிம்பிள் நீங்கள் ஆர்டர் ஃப்ளோ தப்பாக ரீட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அப்போ எந்த கீ லெவல்னாலும் என்ன பிடிஆரேனாலும் ஆன்டிசிபேட் திஸ் கேண்டில். இதை தான் ரோமியோ சொல்லியிருப்பான், when stars aligned everything will fall in place. ஸ்டார்ஸுங்கிறது இந்த கேண்டில் தான் மீன் பண்ணும். ஓகே, திஸ் லுக்ஸ் லைக் எ ஸ்டார். ஓகே, ஏன் ஸ்டாருன்னா எனக்கு கேட்காதீங்க. ஸோ திஸ் லுக் லைக் எ ஸ்டார். அப்போ ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் யூ ஆர் ஆன்டிசிபேட்டிங் திஸ் கேண்டில் டு ஃபார்ம். அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு. இது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வி நோ த லோ இஸ் கோயிங் டு பி ப்ரொடெக்டட். அப்படின்னா நம்ம இந்த கேண்டில் ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் இந்த கேண்டில் தான் ட்ரேட் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ தட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் கேண்டில். எல்லா டைம்லையும் அது நெக்ஸ்ட் கேண்டிலாக இருக்காது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லோவை வந்து வயலேட் பண்ணிருச்சு ப்ரைஸ்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் ஃபார் ப்ரைஸ் டு ஸ்பெண்ட் சம் டைம் தேர், ரைட்? ஆனால் ப்ரைஸ் ஆல்ரெடி மேனிப்புலேட் பண்ணிருச்சு. ஸோ அதுக்கு அங்கே தேவையே இல்லை அங்கே வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அப்போசிங்கில் ஒரு பிடிஆரே இருக்கும், இந்த இடத்துல ஒரு பிடிஆரே இருக்கும், இங்கேருந்து வந்த ரேஞ்சில் அந்த பிடிஆரே ப்ரைஸை மேலே புஷ் பண்ண விடாது. ஓகே, ஸோ எவ்ரி ஒன் வில் டேக் திஸ் ஆஸ் அ டர்ட்டில் ஷூ. பிடிஆர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு பிடிஆரே இருக்குது. ஸோ எல்லாருமே இங்கே டர்ட்டில் சூப் எடுப்பாங்க. ஆனால் யுவர் கரண்ட் ஆர்டர் ஃப்ளோ இஸ் புல்லிஷ், ரைட்? ஸோ அப்போ நீங்கள் புல்லிஷாக தான் என்ட்ரு ஆகணும். அப்போது இந்த ரியாக்ஷன் கொடுக்கும்போது இந்த கிளாசிக்கல் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஆஸ் ஐ செட், ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தா யூ கேன் ஆன்டிசிபேட் இந்த கேண்டில், இந்த டைப் ஆஃப் இந்த ஷேப் ஆஃப் கேண்டில் ஆன்டிசிபேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேண்டிலில் யூ கேன் ஆன்டிசிபேட் அ எக்ஸ்பேன்ஷன். ஏன்னா ப்ரைஸ் அப்போசிங் பிடிஆர்ஏலேருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. அப்போ ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நமக்கு? இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கேண்டில் முடிஞ்ச உடனே வெயிட் ஃபார் த கேண்டில் டு க்ளோஸ். ஓகே, அதுக்குள்ளவே போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. வெயிட் ஃபார் த கேண்டில் டு க்ளோஸ், தென் ஆன்டிசிபேட் தி நெக்ஸ்ட் கேண்டில். அப்போ உங்களுக்கு இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இங்கே ஒரு ரியாக்ஷன் கேண்டில் கிடச்சிருக்கும், இங்கே ஒரு ரியாக்ஷன் கேண்டில் கிடச்சிருக்கும், தென் ஒரு எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ரெண்டு டைப்பில் மார்க்கெட் வந்து எக்ஸ்பான்ஷன் கேண்டில்ஸை பிடிக்க வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஃபஸ்ட்டு டேரெக்டாக மேனிப்புலேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் எக்ஸ்பான்ஷன், ஆர் எல்ஸ் மேனிப்புலேட் ஆன கேண்டிலுக்கு அப்புறம் அப்போசிங் எண்ணில் இருக்க ஒரு பிடிஆர்லேருந்து மார்க்கெட் ரிட்ரேஸ் ஆகும். அந்த ரிட்ரேஸ்மெண்ட்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் எக்ஸ்பான்ஷன். இந்த ரெண்டு டைப் ஆஃப் என்ட்ரிஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா most of your problems will be solved. I will give some examples with the charts, but கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சார்ட்ஸில் மொத்தமாக அவைலபிள் இருக்கிறதே இந்த 3 கேண்டில் ஸ்டிக்ஸ் தான். அந்த 3லேயுமே 4 வேரியபிள்ஸ் தான் இருக்குது, விச் இஸ் ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸ். அதுலேயுமே 2 ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆர் ப்ரீ டிட்டர்மைன். அதில் இன்னும் 2 ஹைஸ் அண்ட் லோஸு, அதுவுமே உங்களுக்கு ப்ரீ டிட்டர்மைன் பேஸ்ட் ஆன் புல்லிஷ் ஆர் பியரிஷ். புல்லிஷாக இருந்தீங்கன்னா லோ ஃபார்ம் ஆகணும், பியரிஷாக இருந்தீங்கன்னா ஹை ஃபார்ம் ஆகணும். அப்போ அந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகணும்னு நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு மேனிப்புலேஷன் டைமும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஓப்பன் ஹை லோ க்ளோஸில்
நீங்கள் சிம்பிளாக கற்றுக்க எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ வென் ஸ்டார்ஸ் ஆர் அலைன் எவ்ரி திங் வில் ஃபால் இன் பிளேஸ். இந்த கேண்டில் ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இந்த கேண்டில் ட்ரேட் பண்ணணும், சிம்பிள். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி எக்ஸாம்பிள் பக்கம். ஸோ ஆஸ் ஐ செட், நீங்கள் இங்கே பார்க்குற எல்லாமே கேண்டில் ஸ்டிக்ஸ். ஓகே, எங்கெங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ஸ் அலைன் ஆயிருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸ்டார்ஸ்னா ரியாக்ஷன் கேண்டில் லைக் திஸ். ஒரு டோஜியோ, ஒரு ஹேமரோ, ஒரு டோஜி ஆல்சோ ரியாக்ஷன் கேண்டில். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், ரியாக்ஷன் கேண்டிலுங்கிறது ஒரு பின்பாராக இருக்கும். பட் நம்மளோட லோவர் டைம் ஃப்ரேம் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம். ஒரு பிரேக்கரோ, ஒரு ஆர்எல்ஸ் ஒரு ஒரு பிடிஆர்ஏ ஃபார்மேஷனில் இருக்கும். நமக்கு பிடிச்ச ஃபேவரட் பிடிஆர்ஏ ஃபார்மேஷன் அந்த இடத்துல இருக்கும் லோவர் டைம் ஃப்ரேமில். ஆனால் இது ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன். நல்லா ரிலேட் பேக் டு கீ லெவல் லெக்சர். அதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஒரு கீ லெவலுக்குள்ளே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. இது ரியாக்ஷன் ஆனதுக்கப்புறம் ஃபார்ம் ஆயிருக்க ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில். பட் லோவர் டைம் ஃப்ரேமில் ரியாக்ஷன் ஒன்று இருக்குல்ல. அப்போது டோஜிங்கிறது விச் இஸ் அ சீக்கண்ட் டெஸ்ட்ராய்ங்கிறது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்னா, இட் இஸ் அ மல்டிபிள் டச்சஸ் இன்டு அ கீ லெவல். ஓகே, ஆர் எல்ஸ் கன்சாலிடேஷன் ரிவர்சல். நீங்கள் வீக்லி ப்ரொஃபைலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் ப்ரைஸ் கன்சாலிடேட்டே ஆகிட்டு இருக்கும், அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் டோஜி. அப்போது ரெண்டு டைப் ஆஃப், இது ஸ்டார்ஸுன்னும் போது இது ஸ்டாரா இது ஸ்டாரான்னு கேட்கக்கூடாது, ரெண்டுமே ஸ்டார் தான். ஓகே, ஏன்னா ரெண்டு டைப் ஆஃப் ரியாக்ஷனுமே கீ லெவலில் நடக்கும். ஏன்னா கீ லெவலில் நம்ம 3 ரியாக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அப்போது இந்த கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வி ஆர் கோயிங் டு என்கேஜ் இன் தி நெக்ஸ்ட் கேண்டில். ஸோ இன் சிம்பிள் இங்கே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இது நமக்கு ஒரு ரியாக்ஷன் கேண்டில் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஒரு கீ லெவலுக்குள்ள, விச் இஸ் தி டெய்லி ஹை. ஹைங்கிறது நமக்கு ஒரு கீ லெவல். ஓகே, அப்போ அந்த பர்டிகுலர் கேண்டில் இப்போது எனக்கு டெய்லி ஹையில் ஒரு ரியாக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் என்ன சொன்னேன், எனக்கு கீ லெவலில் ஒரு ஸ்விங் பாயிண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஐ நோ சம்ஹவ் இட்ஸ் கோயிங் டு ஹோல்ட். ஏன்னா நம்ம அதை வச்சு இந்த லோ ஹோல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அந்த லோ ஹோல்ட் ஆகிறது ப்ரைஸை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இது ஹையர் டைம் ஃப்ரேமில் மட்டும் பார்த்துட்டோம். பட் லோவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்குல்ல. அந்த கீ லெவலில் இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணணும், தென் என்னோட மேனிப்புலேஷன் டைமுக்கு அப்புறம் ஸ்வீப் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போய் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் நமக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா, பார்த்த உடனே இந்த ஹை வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஓகே, சிம்பிள். இப்போ அந்த ஹை ப்ரொடெக்ட் ஆகுமா இல்லையாங்கிறத ஐம் கோயிங் டு செக் இன் லோவர் டைம் ஃப்ரேம். லைக் நமக்கு தெரிஞ்ச எல்லாத்த வச்சும் செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆர் ஹை. நம்ம இந்த கேண்டிலோட ஓப்பன் அண்ட் க்ளோஸை மார்க் பண்ணிக்குவோம் 5 PM to 5 PM. ஓகே, ஸோ இது என்னோட அந்த பர்டிகுலர் கேண்டில். என்ன கேண்டில் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், இது என்னோட ரியாக்ஷன் கேண்டில் அட் த கீ லெவல், ரைட்? அப்போ நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம் ரியாக்ஷன் முடிச்சுட்டு. அப்போது இந்த ஹை ஹோல்ட் ஆகுமா இல்லையான்னு தெரியணும். அதை எதை வச்சு கண்டுபிடிப்போம், லிக்விடிட்டி பூல் அண்ட் டைம். ஸோ என்னோட மேனிப்புலேஷன் டைம் ஃபார் டெய்லி கேண்டில் என்ன, மிட் நைட் ஓப்பன். ஸோ மிட் நைட் ஓப்பனுக்கு அப்புறம் எனக்கு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கா, ஓகே ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் லிக்விடிட்டி எடுத்துருக்கா, ஓகே எடுத்திருக்கு. நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலனா கூட கீ லெவல்குள்ளே போயிட்டு லிக்விடிட்டி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ யூ கேன் கன்சிடர் திஸ் டூ. ஓகே, ஸோ அப்போ இந்த ஹை ஹோல்ட் ஆகும் நமக்கு தெரியும். அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆனோம். ஓப்பன் ஆன உடனே இப்போது இதுதான் கேட்சு, இந்த கீ லெவலில் ப்ரைஸ் இங்கே போயிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இதுவே இவ்வளோ தூரம் போயிருந்தா வி டோன்ட் நோ, ரைட்? நம்ம இங்கே இந்த சிஎஸ்டியை பார்த்து எடுத்திருப்போம். ப்ரைஸ் மேலே போயிடுச்சுன்னா அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா யாருக்கும் தெரியாது. இதனால தான் செகண்ட் கேண்டில் ட்ரேட் பண்ண ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஆனால் தேர்ட் கேண்டில் ட்ரேட் பண்ண அப்படி கிடையாது. ஏன்னா யூனோ இந்த ஹை ஹோல்ட் ஆக போகுதுன்னு, அண்ட் செகண்ட் கேண்டில் ஓப்பனுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் உங்களோட ரேஞ்சு. ஏன்னா இதெல்லாம் டிஸ்கவுண்ட். ஸோ யூ செல் இன் ப்ரீமியம், ரைட்? ஸோ இதுதான் உங்களோட மேக்ஸிமம் ரேஞ்ச். அப்போ இந்த ரேஞ்சில் ஒரு கீ லெவல், வாட் எவர் த கீ லெவல் யூ ஃபீல் ரைட். ஸோ இதுதான் என்னோட ரேஞ்சு. அப்போ இந்த ஹையும் ப்ரொடெக்ட் ஆகும்னு தெரிஞ்சிருச்சு. என்னோட ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே இருக்குது. இந்த ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு அப்புறம் டர்ட்டில் சூப் ஆனால் நான் எடுக்கலாம், ரைட்?
டர்ட்டில் சூப் இஸ் த கீ. எங்கே போனாலும் சரி, அதை நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் எடுத்தாலும் சரி, ப்ரீவியஸ் கேண்டில் எடுத்தாலும் சரி, டர்ட்டில் சூப் இல்லாமல் ஹைஸ் அண்ட் லோஸே ஃபார்ம் ஆகுது. ஸோ என்னோட ஹை இங்கே இருக்குது, அண்ட் த ஃப்ராக்டல் நேச்சர் ஆஃப் த பர்டிகுலர் கேண்டில், அந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் போகிறேன். ஸோ இந்த கேண்டிலோட ஓப்பனிங்லேருந்து டேரெக்டாக போய் மேனிப்புலேஷன். ஓகே, ஸோ என்னோட மேனிப்புலேஷன் அட் தி கீ லெவல் விச் இஸ் தி ஆர்டர் பிளாக் அண்ட் த கீ லெவல் லிக்விடிட்டி பூல். ஒரு கீ லெவல் வேலை செய்யணும்னா லிக்விடிட்டி பூல் வேணும், அண்ட் ஷார்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி பேர்டு வித் தி பை ஸ்டாப்ஸ். இது உங்களோட பை ஸ்டாப் அண்ட் ஷார்ட்டை நம்ம பேர் பண்ண போகிறோம் அட் தி கீ லெவல். ஸோ ரெண்டும் பேர் ஆச்சு ப்ரீமியம்லேருந்து மார்க்கெட் ஃபெல்ட். ஓகே, ஸோ இங்கே சிம்பிளாக என்ன நடந்திருக்குன்னா, த த பேசிக்ஸ் ஹியர். இங்கே ப்ரைஸ் டேரெக்டாக டீப் பண்ணுச்சு ஒரு கீ லெவலுக்குள்ள, நெக்ஸ்ட் கேண்டில் எக்ஸ்பேன்ஷன். இன் சிம்பிள், அவ்வளோதான். செகண்ட் கேண்டில் மேனிப்புலேட்டட், entered in the third candle. ஓகே, ஸோ இதுதான் சிம்பிளாக ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரேட் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இன் எனி கேண்டில். லிக்விடிட்டி வேணும், கீ லெவலுக்குள்ள லிக்விடிட்டியை டேப் பண்ணிச்சு, என்னோட மேனிப்புலேஷன் டைமுக்கு அப்புறம் ஹை ஃபார்ம் ஆகணும், ஹை ஃபார்ம் ஆச்சு. தென் ஐ நோ செகண்ட் கேண்டில் ஹாஸ் கன்ஃபார்ம்டு தி ஹை, ஹையை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு லிக்விடிட்டி ஆஃப்டர் ரைட் டைம் அட் தி கீ லெவல், முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு ப்ரீவியஸ் ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே வாட் எவர் யூ ஃபீல், உங்களுக்கு எப்படி ஒரு கீ லெவலை செலக்ட் பண்ணணும்னு தெரியும், ரைட்? ஆர்டர் பிளாக் ஹை ப்ராபபிள், ஏன்னா லிக்விடிட்டியை பர்ச் பண்ணியிருக்கு, ஒரு திக்கான அப் க்ளோஸ் கேண்டில். ஸோ விச் இஸ் யுவர் ஆர்டர் பிளாக். அப்போ இந்த ஆர்டர் பிளாக்குள்ளே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கணும். த சேம் ஹெச்1 லிக்விடிட்டியே இருந்துச்சு. ஆஃப்டர் த ரைட் டைம் திஸ் தேர்ட் கேண்டில் மேனிப்புலேட்டட் அண்ட் தென் த எக்ஸ்பேன்ஷன் ஸ்டார்டட். ஸோ ஒரு கீ லெவலில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஃபார்ம் ஆக விட்டுட்டு தென் இந்த கேண்டில் ட்ரேட் பண்ணுறது தான் ஈஸி. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ட்ரேட் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். நான் இங்கே இன்னும் ஒரு கண்டென்ட் உங்களுக்கு கொடுக்குறேன், பட் யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் இட். இன் சிம்பிள், நான் சொன்ன மாதிரி எல்லா கேண்டிலுக்கும் Q2 இஸ் அ மேனிப்புலேஷன் டைம். ஓகே, அப்போ அந்த Q2ல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும், ரைட்? இது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் நெக்ஸ்ட் கேண்டில். ஆர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த Q2 ஃபார்ம் ஆனவுடனே அந்த கேண்டிலோட லோவர் டைம் ஃப்ரேமில் எடுக்கிறது ஆள் இருக்காங்க. ஸோ விச் இஸ் செப்பரேட் கேஸ். அப்போ இந்த Q2ல ஃபார்ம் ஆகாத ஹைஸ் அண்ட் லோஸ் எப்பப்பெல்லாம் ஹோல்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணுங்க. ஸோ விச் இஸ் யுவர் திங் டு டூ. ஏன்னா பேஸ்ட் ஆன் கண்டிஷன், மார்க்கெட் கண்டிஷன் அண்ட் மார்க்கெட் ப்ரொஃபைல், இட் வில் சேஞ்ச். அது எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, அதனால தான் அது சொல்கிறது இல்லை. ஸோ ஐ வில் கிவ் யூ அ ஹிண்ட். என்னன்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலில் நம்ம மேனிப்புலேஷன் டைமுக்கு அப்புறம் ரிஜெக்ஷன் எதிர்பார்க்குறோம். இன் திஸ் கேஸ் ஒரே கேண்டில் ரியாக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் எக்ஸ்பேண்டே ஆயிடுச்சு. இன் திஸ் கேஸ் ஆர்டர் பிளாக்கை 50% கீழே க்ளோஸ் வச்சுமே மார்க்கெட் ஸ்டில் புஷிங் ப்ரைஸ் ஹையர். அப்போது இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் ஹையர் டைம் ஃப்ரேமில் இப்படி இருக்குது, ரைட்? இதை லோவர் டைம் ஃப்ரேமில் எப்படி ஃப்ரேம் ஆயிருக்குங்கிறத பாருங்க. ஸோ தட் இஸ் ஹவ் யூ பேக் டெஸ்ட் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். அண்ட் சிமிலர் டு இட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ திஸ் இஸ் அ டோஜி, ரைட்? நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்காங்க. இது ஒரு டோஜி விச் இஸ் ஆல்சோ வி கால்ட் அ ஸ்டார். ஸோ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏல வில் பி என்டரிங் அட் தி தேர்ட் கேண்டில். இந்த கேண்டில் பிடிச்சிருப்பாங்க நிறைய பேர், அது ஏங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ தி செகண்ட் கேண்டில் இன்டு த ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல். ஓகே, இந்த கேண்டில் முடிஞ்சிச்சு, நான் நெக்ஸ்ட் கேண்டில் ஆன்டிசிபேட் பண்ணுறேன். அப்போது எனக்கு இந்த பிடிஆர்ஏல ஃபார்ம் ஆன லோ ஃபஸ்ட்டு ப்ரொடெக்டடான்னு தெரியும், ரைட்? அது எப்படி தெரியும் நமக்கு? கீ லெவல், லோவர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி, டர்ட்டில் சூப் அட் தி ரைட் டைம். அப்படி நடந்துருச்சுன்னா எனக்கு இந்த லோ ப்ரொடெக்டடு, என்னோட ரேஞ்ச் இங்கே இருக்கும், என்னோட ட்ரேடிங் ரேஞ்சு. ஸோ ஐ வில் டேக் அன் என்ட்ரி ஹியர். இங்கே இருக்க ஏதோ ஒரு பிடிஆர்எல் ஐம் கோயிங் டு பார்ட்டிசிபேட். இவ்வளோதான், சிம்பிள்.
சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிவர்சலை கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, கண்டினியூஷனை பிடிக்கிறீங்க, அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரிவர்சலை கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது ஒரு டெய்லி பீரியரு. அப்போ நான் என்ன சொன்னேன், மந்த்லியோட ஆர் வீக்லியோட ஹைஸ் அண்ட் லோஸ் ஒரு டெய்லி பீரியடில் ஃபார்ம் ஆகும். இங்கே இங்கே டியூஸ்டே ஒரு டெய்லி பீரியருக்குள்ளே லோ ஃபார்ம் ஆனிச்சு. டியூஸ்டேங்கிறது என்னது, வீக்லி கேண்டிலோட மேனிப்புலேஷன் டைம், ரைட்? தி செகண்ட் குவார்ட்டர், தி செகண்ட் கேண்டில் ஆஃப் அ வீக்லி கேண்டில். ஸோ இப்போ நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் போவோம். எனக்கு ஒரு 1 hour டர்ட்டில் ஷூட் வேணும் அட் தி டெய்லி கீ லெவல், அட் தி மேனிப்புலேஷன் டைம் ஆஃப், இது வீக்லியோட மேனிப்புலேஷன் டைமுக்கு அப்புறம் நடந்திருக்கு, விச் கன்ஃபார்ம்ஸ் தி வீக்லி லோ டூ. டியூஸ்டேக்கு அப்புறம் டெய்லி பீடியரில் தான் நம்மளோட என்னோட வீக்லி லோ ஆர் ஹை வந்து ஃபார்ம் ஆகணும், டெய்லி அண்ட் அபவ் விச் இஸ் வீக்லி. அப்போ என்னோட மேனிப்புலேஷன் டைம் என்ன, டியூஸ்டே. ஓகே, ஸோ டியூஸ்டேக்கு அப்புறம் எனக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலுக்குள்ளே ஒரு டர்ட்டில் ஷூட் கொடுத்து ஒரு மேனிப்புலேஷன் டைமுக்கு அப்புறம் நடந்தால் விச் வில் கன்ஃபார்ம் தி வீக்லி லோ. ஸோ அதில் எங்கேஜ் இன் தி நெக்ஸ்ட் கேண்டில் ஆர் எல்ஸ் அதுக்கு அடுத்த கேண்டில். ஓகே, ஸோ இதுதான் இங்கே நடந்திருக்கு. இது ஒரு வீக்லி ட்ரேட் தான், இது வீக்லி ட்ரேட், அதனால தான் நிறைய பேர் எடுத்திருந்தாங்க. ஸோ டியூஸ்டேஸ் ஆர் வீக்லி மேனிப்புலேஷன், டெய்லி பீடியரில் என்னோட லிக்விடிட்டி பூல் 1 hourல வேணும். ஸோ என்னோட டியூஸ்டே மேனிப்புலேஷனுக்கு அப்புறம் இருக்க லிக்விடிட்டி இங்கே இருக்குது. ஓகே, ஸோ லிக்விடிட்டி இங்கே எங்கேஜ் ஆகிறதுக்கு முன்னாலே ஆல்ரெடி ப்ரைஸ் ஒரு ஸ்விங் லோ ஃபார்ம் பண்ணி அதை டர்ட்டில் ஷூட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த லோவை நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று ஆல்ரெடி வீக்லி லோக்கு வீக்லி மேனிப்புலேஷன் டைமுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. நான் ஆர்எல்ஸ் இன்னொன்று என்ன கன்ஃபார்ம் பண்ணலான்னா, அந்த டெய்லியோட மேனிப்புலேஷன் டைம் வந்திருக்கா, விச் இஸ் மிட் நைட் ஓப்பன். ஸோ ஓகே, அதுக்கும் கீழே தான் ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் அதுவும் இல்லாமல் இஃப் ஐ வாண்ட் டு டூ ஃப்ராக்டல் அப்படின்னா, எந்த 4 hour கேண்டிலோட மிட் பாயிண்ட், எந்த 4 hour மேனிப்புலேஷன் டைமுக்கு அப்புறம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்விங் பாயிண்ட் டேப் ஆகுது, ஒரு ஸ்விங் பாயிண்ட் கிரியேட் ஆயிடுச்சு, அதை மேனிப்புலேட் பண்ணும்போது ஒரு 4 hour தான் இருக்கணும், இதுக்கு கீழே போனால் வேஸ்ட்டு. ஸோ 4 hourோட மேனிப்புலேஷன் டைம் எதுன்னு பார்க்கும்போது நம்ம 5க்கு அப்புறம் 6 தான் நம்மளோட மேனிப்புலேஷன் டைம். அப்போது வீக்லி மேனிப்புலேஷன் டைம், டெய்லி மேனிப்புலேஷன் டைம் அண்ட் 4 hour மேனிப்புலேஷன் டைம், இந்த 3 ஓப்பனிங்ஸ்க்கு கீழேயும் ப்ரைஸ் இருக்குது, விச் இஸ் அ டீப் டிஸ்கவுண்ட், ரைட்? அந்த டிஸ்கவுண்ட்லேருந்து ஆர்டர் பேர் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வில் ரிவர்ஸ். நம்ம இங்கேவே எடுக்க வேணாம், லெட்ஸ் வெயிட். அப்போது இந்த டெய்லி முடிகிற வரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம். ஸோ டெய்லி கேண்டில் முடிஞ்சிருச்சு. ஓகே, விச் கன்ஃபார்ம்ஸ் த லோ டூ. இப்போது எனக்கு இருக்க ரேஞ்சு இந்த ரேஞ்ச் மட்டும்தான், ரைட்? இங்கே நான் ஒரு டர்ட்டில் ஷூட் பார்த்து என்ட்ரு ஆகிறேன், சிம்பிளாக. அவ்வளோதான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஐ, லோ க்ளோஸ், என்சிஆர்டி, நீங்கள் ஏதாச்சும் ஒரு மாடல், நீங்கள் என்ன மாடல் வேணால் ஃப்ரேம் பண்ணலாம், டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரேடர் யூ ஆர். மந்த்லி, வீக்லி, 15 minutes, 1 hour, எதை வச்சு வேணால் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னோட பேஸ், இது என்னோட ரேஞ்சு. ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் அ டர்ட்டில் ஷூட் டு ஹேப்பன். ஸோ அந்த ஓப்பனுக்கு அப்புறம் நமக்கு டர்ட்டில் ஷூட் நடக்கணும். ஸோ அந்த கேண்டில் ஓப்பனுக்கு அப்புறம் டர்ட்டில் ஷூட் நடந்துச்சு, விச் கன்ஃபார்ம்ஸ் தி எக்ஸ்பான்ஷன் கேண்டில் அட் த கீ லெவல், விச் இஸ் த எஃப்இஜி. அதுக்குள்ள ஒரு லிக்விடிட்டி பூல். ஓகே, ஸோ இங்கே நம்மளோட என்ட்ரி. ஸோ டார்கெட்டிங் சம்ஹவ் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டார்கெட்ஸ் என்ன வேணுமோ வச்சுக்கலாம். யுவர் கன்சர்வேஷனாக, நீங்கள் கன்சர்வேட்டிவ் ட்ரேடராக இல்லை அக்ரெசிவ் ட்ரேடரான்னு பொறுத்து ஸ்டாப்ஸை ட்ரையல் பண்ணுறதும் பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக இங்கே என்னென்ன நடந்திருக்கு, ஒரு கீ லெவலுக்குள்ளே ப்ரைஸு ரியாக்ட் பண்ணியிருக்கு. அந்த ரியாக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கேண்டிலோட மேனிப்புலேஷன் டைமை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். அந்த மேனிப்புலேஷன் டைமுக்கு அப்புறம் நமக்கு நடக்குதா அப்படின்னு. இஃப் யூ வாண்ட் டு டூ இட் ஃப்ராக்டல் அப்படின்னா, நீங்கள் அந்த அந்த டெய்லி கேண்டில், அந்த வீக்லி கேண்டிலுக்கு அப்புறம் அந்த டெய்லி கேண்டிலை சூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் தி மிட் நைட் ஓப்பன். இல்லை நான் அதுக்கும் விட இவ்வளோ ஃப்ராக்டலாக போகக்கூடாது, ஆக்சுவலாக போகவே தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஓப்பனிங்ஸ் தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். லோவர் டைம் ஃப்ரேம் வில் கிவ் ப்ரிசிஷன், பட் எல்லா டைமும் அது கொடுக்காது. ஓகே, ஸோ 4 hourோட மேனிப்புலேஷன் டைமும் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இவ்வளோ நடந்துமே நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கலை. ஏன்னா வாட் இஃப் ப்ரைஸ் கோஸ் ஹியர், இங்கே போகலாம், இவ்வளோ பெரிய எஃப்இஜி இருக்குது, இதில் எங்கே வேணால் போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகலாம், ரைட்? ஈவன் தோ டைம் இஸ் ரைட், we don't know whether price is going to reverse or not until it is reversed. அதனால தான் ரிவர்சலில் எஸ்எம்ஆரில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இட் வில் எவென்ச்சுவலி கம் இன் எக்ஸ்பீரியன்ஸ், பட் கஷ்டம். ஸோ வில் எங்கேஜ் இன் தி நெக்ஸ்ட் கேண்டில், விச் இஸ் எக்ஸ்பான்ஷன் கேண்டில்.
அப்போ அந்த கேண்டிலுக்கு நமக்கு ஈஸியாக தெரியும் இதுதான் நம்மளோட ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஒரு ஹை ப்ராபபிள் பிடிஆரே சூஸ் பண்ணுறோம். இது ஒரு ஹை ப்ராபபிள் பிடிஆரே ஓப்பனிங்க்கு முன்னாடி இருக்குது. ஏன்னா இது ஒரு இன்டர்மீடியட் லோ, ரைட்? எஃப்இஜியை ரீப்ரைஸ் பண்ண லோ, விச் இஸ் அ குட் டர்ட்டில் சூப் பிளேஸ். அப்போ அந்த டர்ட்டில் சூப் நடந்த உடனே வி ஆர் கோயிங் டு எங்கேஜ். ஓகே, சிம்பிள், அவ்வளோதான். இப்படி தான் இது. நாட் ஒன்லி ஃபார் டெய்லி, இட்ஸ் ஃபார் எவ்ரி டைம் ஃப்ரேம். ஒரு 4 hour எடுத்தீங்கனாலும் அதான், ஒரு ஒரு டெய்லி எடுத்தீங்கனாலும் அதான், ஒரு வீக்லி, ஒரு மந்த்லி, ஒரு 3 months, ஒரு 6 months சார்ட், நீங்கள் எது எடுத்தாலுமே த ரிசல்ட் இஸ் சேம். ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் அ 4 hour எக்ஸாம்பிள் ஹியர். பிடிஆர்ஏ, ஃபஸ்ட்டு பிடிஆர்ஏ வேணும். அந்த பிடிஆர்ஏக்குள்ளே நமக்கு மேனிபுலேட் பண்ணியிருக்கணும். திஸ் இஸ் அ ட்ரேட், இன்ட்ரெஸ்டிங் டே டு ரெக்கார்ட் தி லெக்சர் ஆக்சுவலி. This is a trade which Romeo took now. Today, I think so. Let me confirm. Wait. Let me confirm 1 second, guys. Yes. So this is the trade which Romeo took today. Okay. So this is the shot. I'll give you my approach why he took this. நான் சொன்னதை வச்சு நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த கேண்டில் எனக்கு மேனிபுலேட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ஐம் கோயிங் டு எங்கேஜ். நான் சொன்ன மாதிரி இது நம்மளோட செகண்ட் சினாரியோ. ஒன்று என்ன, டேரெக்டாக கீ லெவலில் டேப் பண்ணுறது, நெக்ஸ்ட் கேண்டில் எக்ஸ்பேன்ஷன். இன்னொன்று என்ன சொன்னேன், கீ லெவல் டேப் பண்ணி வில் வெயிட் ஃபார் சம் டைம் அண்ட் தென் எக்ஸ்பேன்ஷன். இங்கே நடந்தது செகண்ட் டைம். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கீ லெவல் டேப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் எக்ஸ்பேண்ட் ஆகாமல் அப்போசிங் பிடிஆர்லேருந்து கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுத்துட்டு எல்லாரும் இங்கே பைஸ் எடுத்துருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டில் எவென்ச்சுவலி எக்ஸ்பேண்ட் இன் தி நெக்ஸ்ட் கேண்டில். இங்கே நடந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹையை கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, இந்த எஃப்இஜிக்குள்ளே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ அந்த எஃப்இஜிக்குள்ளே நமக்கு ஒரு லிக்விடிட்டி பூல் வேணும், விச் இஸ் 15 minutes. ஸோ ஆஸ் யூ சி ஹியர், நம்மளோட 4 hour மேனிபுலேஷன் என்ன, இது நமக்கு 1. ஸோ நம்மளோட கேண்டில் டைம் 2. ஓகே, செகண்ட் கேண்டில் ஆஃப் H1. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிக்விடிட்டி பூல் இருக்குது. ஸோ விச் காட் டர்ட்டில் சூப். இது லிக்விடிட்டி பூல் அண்ட் ஆல்சோ இன்டர்மீடியட் ஹை விச் ப்ரோக் த லோ. நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால மட்டும்தான் ரோமியோ டேரெக்டாக இங்கே என்டர் ஆகிட்டான். ஹி ஹேஸ் சம் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ டேரக்ட் என்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இன்னும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கீ லெவல்ஸில் சூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் சொன்ன மாதிரி ஒரு எஃப்இஜிக்குள்ளே இருக்க ஆர்டர் பிளாக் ஹை ப்ராபபிள். ஸோ லிக்விடிட்டிக்கு மேலே எங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது, இட் இஸ் திஸ். ஸோ இதான் அவரோட என்ட்ரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். 17177. ஓகே, 87. ஓகே, நம்ம ஒரு 10 பிப் மேலேயே காட்டியிருக்கோம். சரி, ஓகே வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு தே டேக் ப்ரிசைஸ் என்ட்ரி. செகண்ட் கேண்டிலில் நம்ம எடுக்க வேணாம். ஓகே, நம்ம விட்டுருவோம். நம்ம நெக்ஸ்ட் கேண்டிலில் ட்ரேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நமக்கு 5 AM, ரைட்? ஸோ 5 AMக்கு அப்புறம் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு மேலே தான் நம்ம என்ட்ரி எடுப்போம், ரைட்? ஈவன் தோ வி ஹாவ் அ ரேஞ்ச். நம்மளோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 5 AMக்கு அப்புறம் 5 AMக்கு முன்னாடி இதான், இது நம்மளோட ரேஞ்ச். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு கீ லெவலில் இருந்தால் நெக்ஸ்ட் கேண்டில் திரும்ப போகுது. ஆனால் இங்கே 5 AM ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஓப்பன்லேருந்து டேரெக்டாக ஒரு ஃபால். ஓகே, அப்போசிங் பிடிஆர்ஏலேருந்து ரியாக்ஷன் கொடுத்துச்சு, ஓப்பனுக்கு மேலே போல், விச் வில் கன்ஃபார்ம் இந்த என்ட்ரி வந்து ஃபால்ஸு. ஏன்னா ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு மேலே போகணும் நமக்கு. ஈவன் தோ இட்ஸ் கோயிங் டு எக்ஸ்பேண்ட்னா கூட ஒரு சின்ன மேனிபுலேஷன் வேணும். ஸோ அப்போ அந்த கேண்டிலில் நம்மளால் என்ட்ரியே எடுக்க முடியாது. தென் நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுவோம். ஏன்னா ரியாக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் எய்தர் ஒரு கேண்டில் ஆர் செகண்ட் கேண்டிலில் மோஸ்ட்லி எக்ஸ்பேண்ட் ஆகிடும் ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் இஸ் 9 AM. இப்போது 9 AMக்கு மேலே மேனிபுலேட் பண்ணால் ஒரு டர்ட்டில் சூட் கொடுத்தா நம்ம என்ட்ரு ஆகலாம். ஓகே, ஸோ ஹைக்கு மேலே ஒரு கீ லெவல் அண்ட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு வி ட்ரேட் எக்ஸ்பான்ஷன் கேண்டில். ஓகேவா? சிம்பிளாக இது ரொம்ப பேட்டர்ன் பேஸ்டாக இருக்காது. ஏன்னா யூ எவென்ச்சுவலி கன்சிடரிங் யுவர் ஆர்டர் ஃப்ளோ அண்ட் டைம் ரெண்டுத்தையும் இன்கார்பரேட் பண்ணுறதால இது பேட்டர்ன் ட்ரேடிங் கிடையாது. இது ஒரு லாஜிக். இதர் எனி கேண்டிலுக்கோ ஒரு லாஜிக். இந்த லாஜிக் பேஸ் பண்ணி தான் ட்ரேட்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணணும். திஸ் இஸ் ஹவு ஹீ டுக் தி ட்ரேடுன்னு நான் இப்போ சொல்லும்போது இந்த பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆக போகுது இன் எனி டைம்.
ஆனால் இதே மாதிரியா ரிப்பீட் ஆகும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இங்கே எஃப்இஜி இருந்துச்சு, இந்த எஃப்இஜிக்கு பதில் வேறு ஆர்டர் பிளாக் இருக்கலாம், ஐஎஃப்இஜி இருக்கலாம், பிபிஆர் இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ட்ரேட் அண்ட் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். அண்ட் கன்க்ளூடிங் திஸ் லெக்சர், ஒரு கேண்டிலுக்கு 4 வேரியபிள்ஸ் மட்டும்தான். ஒன் இஸ் ஓப்பன், ஒன் இஸ் க்ளோஸ், ஒன் இஸ் ஹை, ஒன் இஸ் லோ. அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸுங்கிறது ஃபிக்ஸ் ஃபார் எனி டைம் ஃப்ரேம் கேண்டில். It is 4 hour, monthly, daily, weekly, whatever the time frame it is. The two variables are fixed. The other two are changing variables, both time and price. Okay, ஏன்னா highs and lows price based ஃபார்ம் ஆகும் at the right time. அப்போ தான் அது ஹோல்ட் ஆகும். ஓகே, அந்த ரிவர்சலை கன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ நாங்கள் எவென்ச்சுவலாக உங்களுக்கு ஒரு மாடலே கொடுத்துருக்கேன், ஒரு மாடல் இல்லை, ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே கொடுத்துருக்கேன், ஹவு டு அப்ரோச் எனி கேண்டில் அப்படின்னு. கீ லெவல் வெயிட் பண்ணுறீங்க, கீ லெவலுக்குள்ள ரியாக்ஷன் வேணும், ரியாக்ஷன் கொடுத்ததை ரைட் டைம்லையான்னு பார்க்கணும், அந்த ஹையை கன்ஃபார்ம் பண்ணணும், நெக்ஸ்ட் கேண்டிலில் எங்கேஜ் ஆகணும். ஓகே, திஸ் இஸ் ஹவு தே ட்ரேட், திஸ் இஸ் ஹவு I learned from Romeo, and this is how he trades too, and he got some amazing experience and all. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டர்ட்டில் சூப்பையோ ஒரு ஓப்பன் ஹை லோ க்ளோஸோ இப்படி தான் ஃப்ரேம் பண்ணும். ஓகே, திஸ் இஸ் ஹவு வி ட்ரேட். ஸோ வித் திஸ் I'm closing this lecture. I think it is amazing one, but it's also a long one too. Hope you all liked it. So do subscribe the channel and follow Matrix and me, and see you guys. See you. Bye bye.